ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் ஆனந்த் அச்சரப்பாக்கம் இன்டர்லாக் பிரிக்ஸ். இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி தாலுக்கா கண்டிகைன்ற வில்லேஜ் நியர்பை அரக்கோணம். இந்த சைட்டை பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு 4-5 வீடியோ போட்டிருக்கோம். கஸ்டமரை நிறைய பேர் பார்த்தாங்க, நல்ல ரெஸ்பான்ஸு, நிறைய லீடு வந்து இதை பேஸ் பண்ணி கஸ்டமரும் வந்து நிறைய பேர் சைட் விசிட் பண்ணியிருந்தாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸு. சில நண்பர்கள் சார் அந்த வீடியோ வந்து ரூஃபிங் வீடியோட விட்டீங்க, நம்ம ஃபினிஷிங் வீடியோ போடல சார் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க. அதுக்காக இந்த வீடியோ. இந்த சைட்டை பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ஃபுல்லாகவே வந்து இன்னரில் ஃபுல்லாகவே வந்து கஸ்டமர் ஃபுல்லாக பூசிட்டாரு. அவுட்டரில் வந்து காலம்லாம் பட்டை கட்டிட்டு பாயிண்டிங் ஒர்க் பார்த்துட்டு விடுற மாதிரி கான்செப்டில் பண்ண போகிறாரு. உள்ளே வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் ஒர்க்லாம் முடிச்சுட்டு பூசிட்டு இருக்காங்க. அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த வீட்டோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 20க்கு 36, ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன், 3 இதுதான் வருது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டிகோ பக்கத்துலேயே லெஃப்ட்டில் வந்து நம்ம வந்து ஸ்டெப்ஸு மேலே மொட்டை மாடிக்கு ஏறி போகிறதுக்கு ஸ்டெப்ஸ் அதிலே கொடுத்துட்றாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பூஜை ரூமுன்ட்டு தனியாக பிரிக்கலை. அதோடு பார்த்தீங்கன்னா பாத்ரூமுக்கு நம்ம வந்து எதுவும் தனியாக பிரிக்கலை. பாத்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே கஸ்டமர் பிளான் பண்ணிட்டாங்க. நம்ம இது உள்ளே வந்து பெட்ரூமு, ஹாலு, கிச்சன் 3 மட்டும்தான். பார்த்தீங்கன்னா தெரியும். இது கிழக்கு பார்த்த வீடு. அப்படியே மேற்கு பக்கமாக வந்து பேக் சைடு ஒரு வாசக்கால் வச்சுருக்காரு கஸ்டமரு. இதுதாங்க வீடு ஃப்ரண்ட் பொசிஷன். இதுதான் வீட்டுக்குள்ளே நுழையும் போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸ்டெப்ஸு, அப்படியே உள்ள ஃப்ரண்ட் வந்து போர்ட்டிக்கோ, அப்படியே நம்ம உள்ளே போகிற மாதிரி கஸ்டமர் பண்ணியிருக்காரு. இது வந்து ஸ்டெப்ஸு இந்த சைடு போகிறதுக்கு. இந்த வீடு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இன்டர்லாக்கில் தான் பண்ணுது. அவுட்ரு வால் எல்லாமே 9 இன்ச் இன்டர்லாக்கு, இன்னர் வால் பார்த்திங்கன்னா வந்து 6 இன்ச் இன்டர்லாக்கு. நம்ம வந்து 20க்கு 36, அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு 20க்கு 36 ஒரு 720 ஸ்கொயர் ஃபீட்டு டோட்டலாக. இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 2500 கல் டோட்டலாக பிடிச்சிது. அதில் இன்னரு அவுட்ருன்னு ரெண்டுமே சேர்த்து நம்ம வந்து ஒரு 2500 கல் அது மாதிரி சம்திங் பிடிச்சிது. இது வந்து ஹாலில் கஸ்டமர் வந்து கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காரு. நம்ம டிவி ஷோகேஸ் அது மாதிரி பண்ணியிருக்காரு. அப்படியே நம்ம ரைட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து கிச்சன். இது கிச்சனில் ஒரு 3க்கு 3 ஜன்னல் கொடுத்து மேலே ஒரு எல் ஷேப்பில் லேப்டாப் கொடுத்து பண்ணியிருக்காரு. ஃபுல்லாகவே உள்ளே எல்லாமே ஃபுல்லாகவே பூசிட்டார் கஸ்டமரு. இது உள்ளேருந்து நம்ம வெளியில் போனோம்னா அப்படியே லெஃப்ட் சைடில் பெட்ரூமு. இது கிச்சன்லேயே ஒரு சின்னதாக ஒரு கபோர்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்ரூம் ஒன்று, அவ்வளோதான். இது மாதிரி கான்செப்டில் தான் பண்ணியிருக்காரு. நீங்கள் ஒரு சிலர் நினைக்கலாம் பிரிக்ஸு நம்ம இன்டர்லாக்கில் வரத்தே பூசாமல் வீடு கட்டணும், பட்ஜெட்டில் கட்டணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்ன்ட்டு. அப்படிலாம் இல்லைங்க. நம்ம இன்டர்லாக்கில் பூசிட்டும் பண்ணலாம், பூசாமையும் விடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கஸ்டமர் அவரோட ஐடியா வந்து உள்ளே மட்டும் பூசணும், வெளியில் வந்து பாயிண்டிங் பார்த்து விட்டுடணும், அந்த மாதிரி கான்செப்டில் அவர் நினச்சிருக்காரு. அதனால் அது மாதிரி பண்ணுறாரு. நீங்கள் வந்து 2 சைடுமே பூசத்தானா கூட பூசிடலாம். அப்புறம் நான் ஏன் சார் இன்டர்லாக் வரேன்னா, நீங்கள் அப்படிலாம் இல்லைங்க. செங்கல் வாங்குறதுக்கு என்ன காஸ்ட் வருதோ அதே காஸ்ட்டு தான் நீங்கள் வந்து இன்டர்லாக் வாங்குறதுக்கும் வரும். காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் எல்லாம் சேம் தான். உங்களுக்கு வந்து பூச்சு வேலையிலையும் அதோடு வந்து நம்ம வந்து லேயிங் ஒர்க்லேயும் உங்களுக்கு வந்து மெட்டீரியலோட காஸ்ட்டு, சிமெண்ட்டு, எம்சாண்டு, லேபர் காஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு அதில் சேவிங்ஸ் ஆகும். பட் நீங்கள் அதை பண்ணலை அப்படின்னா கூட சரி, உங்களுக்கு பிரிக்ஸில் வந்து லேயிங் ஒர்க்கில் உங்களுக்கு கண்டிப்பாக மிச்சமாகும். செங்கலுக்கும் நம்ம இன்டர்லாக்கும் 5 கல் வந்து டிஃப்ரெண்ட் வரும். நீங்கள் 5 கல் ஒரு 11 ரூபா காஸ்ட் போட்டிங்கன்னா 55 ரூபா வருதுன்னா இதுவும் அதே சேம் காஸ்ட்டு தான் வரும். ஆனால் 5 கல்லை நீங்கள் வந்து அடுக்கிறதுக்கான லேபர் காஸ்ட்டு இதில் தேவையில்ல. ஒரே கல்லை தூக்கி வச்சா 5 கல்லுக்கான லேயிங் ஒர்க்கு டக்குன்னு உங்களுக்கு முடிஞ்சிடும். அது மாதிரி வந்து இன்டர்லாக்கில் உங்களுக்கு பிரிக்ஸோட காஸ்ட்டும் செங்கலோட காஸ்ட்டும் சேம் தான். பிரிக்ஸு எதில் போனாலும் நீங்கள் வந்து சேம் தான் வரும். மற்றபடி நீங்கள் வந்து நீங்கள் பூசு வேலை பண்ணுறீங்க பண்ணல அப்படின்றதெல்லாம் உங்களோட ஆப்ஷன் தான். அதனால் வந்து கஸ்டமர் என்ன நினைக்கிறீங்களோ அது மாதிரி பண்ணிக்கலாம்.
பாருங்கள், இந்த கஸ்டமர் உள்ளே ஃபுல்லாகவே பூசிட்டு ஒயிட் வாஷ் பண்ணிட்டாரு. ஃப்ளோரிங் ஒர்க்கும் வந்து அவர் ஒரு ஒரு மார்பிள் மாதிரி ஒரு கல்லில் ஃப்ளோரிங் ஒர்க்கு பண்ண போகிறாரு. அது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஃபினிஷிங் வீடியோவில் போடுறேன் பாருங்கள். ஃப்ளோரிங் ஒர்க்கு ப்ளஸ் வந்து அவுட்ரு, அப்புறம் இன்னரில் என்னென்ன டோர் போட்டிருக்காரு அதெல்லாம் உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக போடுறேன் பாருங்கள். இப்போது இது வரைக்கும் இன்னர் சைடு இந்த வேலைலாம் முடித்து பண்ணியிருக்காரு. அரக்கோணம் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு இந்த கஸ்டமருக்கு இந்த வீடியோ பாருங்கள். தேங்க்யூ நண்பர்களே. நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வியூவர்ஸ் அதிகமாக இருக்காங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருக்காங்க. சப்ஸ்கிரைபர் வந்து நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்து உங்களுக்காக வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய வீடியோ எடுத்து போட முடியும். உங்களுக்கு இன்டர்லாக்கை பற்றி நிறைய வீடியோ வந்துட்ருக்கோம், கண்டிப்பாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர்களே. இந்த வீட்டில் வந்து உங்களுக்கு இது ஒரு மாடல் வீடாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு குருபோஸ் வீடு தான். குருபோஸ் வீடுனால் அந்த ஸ்கீமில் வர வீடு தான் இது. ஸ்கீமில் இந்த மாதிரி ஆப்ஷனில் போட்டு பண்ணியிருக்காரு. இதிலே உங்களுக்கு வந்து 20க்கு 36 இது. 20க்கு 30 ஆப்ஷனில் நம்ம வந்து மதுராந்தகம் தாலுக்கா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு பார்த்துருக்கோம், சிறுபேர்பாண்டின்ற வில்லேஜில். அதுலேயும் இதே மாதிரி தான், ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சனு, ஒரு போர்ட்டிக்கோ, அதுலேயே ஸ்டெப்ஸ் வரா மாதிரி உங்களுக்கு நான் அதில் காமிச்சிருக்கேன், பார்த்துருப்பீங்க. தேங்க்யூ நண்பர்களே. உங்களுக்கு வந்து அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.